அன்பான சகோதர சகோதரிகளே, கிராண்ட் விஸ்டம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் வேதாகமத்தில் இருந்து வசனங்களை வாசித்து அதில் உள்ள ஆன்மீக அர்த்தத்தை சிந்திப்போம். தெசலோனிக்கேயர் 5:14-24. பிரியமானவர்களே, நாங்கள் உங்களிடம் வேண்டிக் கொள்கிறதாவது, சோம்பலாய் இருக்கிறவர்களை எச்சரியுங்கள், பயந்த சுபாவமுடையவர்களை உற்சாகப்படுத்துங்கள், பலவீனமானவர்களுக்கு உதவி செய்யுங்கள், எல்லோருடனும் பொறுமையோடு நடந்து கொள்ளுங்கள். ஒருவரும் தீமையான செயலுக்கு பதிலாக இன்னொரு தீமையான செயலை செய்யாதபடி கவனமாயிருங்கள். ஆனால் எப்பொழுதும் ஒவ்வொருவருக்கும் மற்ற எல்லோருக்கும் நன்மை செய்யவே முயற்சி செய்யுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், இடைவிடாது மன்றாடுங்கள், எல்லாவித சூழ்நிலையிலும் நன்றி செலுத்துங்கள். இதுவே கிறிஸ்து இயேசுவில் உங்களுக்கான இறைவனின் சித்தம். ஆவியானவரின் அனலை அணைத்து போடாதிருங்கள். சொல்லப்படுகின்ற இறைவாக்கை அலட்சியம் செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நல்லதை பற்றிக் கொள்ளுங்கள். எல்லா விதமான தீய செயல்களையும் விட்டு விலகியிருங்கள். சமாதானத்தின் இறைவன் தாமே முற்றிலுமாய் உங்களை பரிசுத்தப்படுத்துவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய ஆவி, ஆத்துமா, உடல் முழுவதும் குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக. உங்களை அழைத்த இறைவன் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அன்பானவர்களே, இந்த வசனங்கள் நமக்கு நாள்தோறும் வழிகாட்டியாக இருக்கட்டும். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபியுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். உங்கள் கருத்துக்களை கீழே காமெண்ட் செய்யுங்கள்.